வெல்கம் டு ரேண்டிஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதில் அதே டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையட்டும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக ஊற வச்ச பாசிப்பருப்பை போட போகிறோம். ஏலக்காய் தூள் போட போகிறோம். துருவின தேங்காய் போட போகிறோம். அது கூட எள்ளு கொஞ்சமாக போட போகிறோம். 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது இருக்கோ அது போடலாம். கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஒரு பிஞ்சு. இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம வறுத்து வச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு போட்டிருக்கோமே வெந்திருக்குமா அப்படிங்கிற டவுட் வேண்டாம். ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். ஸோ வெந்துடும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான ஒரு பதம். பாருங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம மாற்றி வச்சிருக்கிற மாவு நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வரட்டும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ அதில் இட்லி தட்டு வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இதில் வச்சு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பிடி கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கேன், உருண்டையாகவும் பண்ணியிருக்கேன், தட்டையாகவும் பண்ணியிருக்கேன், நீளமாகவும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பையனுக்கு குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ
அதே மாதிரி பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5லேருந்து 7 நிமிஷம் அதுக்குள்ளே வெந்துருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க. மாவு ஒட்டாமல் வந்திருக்குங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.